இப்போ சொல்ல போற ஸ்டாக் வந்து 50 rupees பிலோ உள்ள ஸ்டாக். இந்த நிறுவனத்தோட ஓவரால் அனலைஸ் பார்த்துருவோம். நல்ல செயல்பட்டு இருக்கிற நிறுவனம் 3 விஷயங்கள் நம்ம மெயினாவே பார்க்கலாம். குவார்டர்லி, ஆஃபர்லி, ஆனுவல் பை சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஆனுவல் நெட் ப்ராஃபிட் இயர்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இதையும் தாண்டி நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இயர்லி இன்க்ரீஸ் ஆயிருக்காங்களா டிக்ரீஸ் ஆயிருக்காங்களாங்கிறத கூட நோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே வந்து இந்த கம்பெனியில பிளஸ். இந்த நிறுவனத்தோட பெயர் கேப்டன் பாலி பிளாஸ்ட் நிறுவனம். 250 கோடி முதலீடு அப்படிங்கிறது. இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 49 ரூபி. ப்ரொமோட் ஹோல்டிங் 68% இருக்கு. இந்த நிறுவனத்தோட பிஇ ரேஷியோ 17% இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 31%. இந்த நிறுவனத்துடைய ஆனுவல் நெட் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 5 கோடி ரூபாய். இந்த நிறுவனத்துக்கு கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா 89 கோடி கடன் இருக்கு. பட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன் டைம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதையும் தாண்டி ஷேர் மார்க்கெட்ல டெய்லி ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனா உங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்றேன்னு தெரியல, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், இப்போ நீங்க ஒரு ஒர்க்கிங் பர்சனா கூட இருக்கலாம், வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெக்னிக்கல் வைஸ் அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கு அப்படின்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுங்க. உங்களோட டீம் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி டெக்னிக்கல் வைஸ் சொல்லி தருவாங்க. அது ஓகே, தேங்க்யூ.